இந்த ஆட்சி செய்கின்ற நல்ல விஷயத்தை தேமுதிக என்னைக்குமே வரவேற்கும். அந்த வகையில அன்றைக்கு 3 கருத்துக்களை முதல்வர் சொன்னாரு. 1, சிங்கப்படை பெண்களை பாதுகாக்க, மற்றொன்று மதுக்கடைகளை 717 கடைகளை மூடப்பட்டது, இன்றைக்கு காலை மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிக்கை. இதையெல்லாம் தேமுதிக சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த அரசு செய்யும் தவறுகளை தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக சுட்டி காட்ட வேண்டியதும் எங்களுடைய தலையாய கடமை. இததான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். எதிர்கட்சி தலைவராக ஒரு அவையில மக்களுக்காக தைரியத்தோடு தன் கருத்துக்களை பதிய வைத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் என்னுடைய கருத்தை நான் அவையிலே கூறியிருக்கிறேன். அதுல மிக முக்கியமாக இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில முதல் பெரும்பான்மையை நிரூபிக்கும் இந்த நாளிலேயே குதிரை பேரத்தை பற்றி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் அதை சொல்லும் பொழுது அந்த குதிரை பேரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவு என்பதை நான் பதிய வச்சிருக்கிறேன். என வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் இன்னைக்கு குதிரை பேரத்தை பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைகுனிவு. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய இந்த புதிய அரசு அவருடைய ராஜகுருவாக இருக்கும் ரத்தன் பண்டிட் அவர்களை அரசு பதவியிலே அமர்த்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய விமர்சனத்திற்கு இந்த ஆட்சி உட்பட்டு இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. ஏன்னா முதல்வர் பதவி ஏற்று அன்னைக்கு என்ன சொன்னாரு? நான் ஒன்னும் அரச குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, வெளிப்படையான ஆட்சி நடத்துவோம் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு அரசு குடும்பத்துல தான் ராஜகுருவை பக்கத்துல வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கிறப்போ ராஜகுருவாக அவருக்கு நம்பிக்கைக்குரியவரை இன்னைக்கு அரசு பதவியில அமர்த்தியதை தமிழக மக்கள் யாரும் விரும்பல. இன்னைக்கு அதை அத்தனை பேருமே கண்டிக்கக்கூடிய நிலையில் என்னுடைய வருத்தத்தை நான் அவையில குறிப்பிட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இன்னொரு விஷயம் குதிரை பேரம், அதுவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, முகத்தை மூடிக்கொண்டு சென்று யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்றைக்கும் எங்களுக்கு இல்லை என்பதையும் அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவரது இல்லத்துக்கு முகத்தை மூடிக்கொண்டு சென்ற நபர் யார் என்பதை அவர் விளக்க வேண்டும் என்பதையும் நான் இன்னைக்கு அவையில சொல்லியிருக்கிறேன். ஒட்டுமொத்த தொலைக்காட்சியிலும் அன்னைக்கு முகத்தை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு போனவங்கள நீங்க காமிச்சீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது யார் என்பது வெளிப்படையாக சொல்லவில்லை. அதை வெளிப்படையாக மக்களுக்கு முதல்வர் சொல்ல வேண்டும் என்ற என் கருத்தையும் இன்னைக்கு பதிய வச்சிருக்கேன். ஜனநாயக ரீதியில மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியா இது இருக்கணும் என்பதையும் என்னுடைய விருப்பமாக நான் சொல்லியிருக்கேன். நல்லது செய்தால் தேமுதிக வரவேற்கும். தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அது ஊறு விளைவிக்க விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் எதிர்ப்போம் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி வெளிநடப்பு செய்ததால் நானும் வெளிநடப்பு செய்து என்னுடைய வாக்கை நான் பதிய வைக்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தவேகாவுடைய அரசு நம்பிக்கை கூறும் தீர்மானத்தை கொண்டு வந்தது. பலர் பாராட்டினார்கள், எதிர்த்து பேசினார்கள். நாங்கள் பாராட்ட வேண்டிய விஷயத்தை பாராட்டினோம். உதாரணத்துக்கு அவங்க 717 மதுக்கடையை மூடி இருக்கிறாங்க, அது நல்ல விஷயம் சொல்லி பாராட்டி இருக்கிறோம். பூரண மதுவிலக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறோம். அதே சமயத்தில் தற்போது ஜோதிடர் ஒருவரை, தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடர் ஒருவரை அவர் அரசு பணியில் அமர்த்தியிருக்கிறார், அரசியல் ஆலோசகராக அமர்த்தியிருக்கிறார். இது நியாயம் இல்லை. தன்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை, உணர்வை அவர் மெயின்டைன் செய்யலாம், நம்ம அதை மதிக்கிறோம். ஆனால் தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடரை அரசியல் ஆலோசகராக நியமிப்பது எவ்வளோ பெரிய பிழையாகும். நாளைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அது ஜோதிடத்தை பார்த்து முடிவு செய்வாங்களா? இது நடைமுறை அரசியல் நிர்வாகத்துக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் எதிரானதாக இருக்கும் அல்லவா? அதனால தான் நம்ம எதிர்த்து இன்னைக்கு நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். திமுகவுடைய வெளிநடப்பை இந்த மாதிரி எடுத்துக்கிறது அது நீங்க திமுகவுடைய தலைமையிட்ட கேட்கணும். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் சொல்றோம். சரியா?
சார், குதிரை பேரங்கிறதுக்கு யானை பேரங்கிறதுக்கு சொல்லாளர் வித்தியாசமாக இருக்கலாம். அவங்க வந்து யானை அடையாளப்படுத்திருக்கிறதுனால நாங்கள் அந்த வார்த்தையை சொல்றோம். அதுக்காக கணம் பெருசு என்பது அர்த்தம் அல்ல. எல்லாரும் குதிரை பேரன்னு சொல்றதை தான் நாங்களும் சொல்லணுமா? ஏன் நாங்கள் வித்தியாசம் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதா? அதிமுகவோட பிளவு விவகாரத்தை ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. நியாயமற்ற முறையில் அங்கு அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உணர்த்துவதாக இருக்கிறது. இன்று கூட என்னுடைய உரையில மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களை தான் நம்ம குறிப்பிட்டு பேசணும். பாருங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் ஆகியோர் உருவாக்கிய அந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இன்னைக்கு அதிமுகவிலையும் இருக்கிறாங்க, திமுகவிலையும் இருக்கிறாங்க, தாவைக்காவிலும் இருக்காங்க. 4 சிதறி போய் இந்த அவையில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால நீங்க கவனிச்ச அது அவர்களுடைய அரசியல் விருப்பம், ஜனநாயக விருப்பம். ஆனா ஒரு கூட்டாக ஒரே குழுவாக இணைந்து கடந்த தேர்தலை சந்தித்தவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு இரண்டாக பிளவுபட்டிருப்பதை அவர்கள் கட்சியினர் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை. தமிழ்நாட்டுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு அதிமுகவுடைய இருப்பு, அதுவும் வலிமையான இருப்பு அவசியம். அதிமுகவுடைய பலவீனம் என்பது, பிளவு என்பது அவர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல. 2 திராவிட கட்சிகளும் சமபலத்தில் இருப்பதால் தமிழ்நாட்டு அரசியலை சுவாரஸ்யப்படுத்தும், அர்த்தப்படுத்தும். இந்த 2 திராவிட கட்சிகளும் தான் தமிழ்நாட்டுடைய எல்லா மேம்பாட்டுகளுக்கும் துணையாக நின்று ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நிர்வாகத்தில் 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச அதிமுக பிளவுபடுவதை எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி விரும்பவில்லை. அதிமுகவில் 2 பிரிவாக இருப்பவர்கள் ஒன்றிணைந்து அந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் நீங்க வேற அணியில இருக்கோம், நாங்கள் திமுக அணியில இருக்கிறோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நாங்கள் இணைந்து இருக்கிறோம். எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அதுதான். ஆனால் எங்களுடைய எதிர்முகாமில் இருப்பவர்கள் கூட ஆரோக்கியமான முறையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த கருத்தை சரி என்று தான் நானும் சொல்கிறேன். இன்னும் ஜனநாயகம் செம்மைப்பட வேண்டும், மக்களிடம் இன்னும் முதிர்ச்சி வர வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வந்து முற்போக்கு மாநிலமான தமிழ்நாட்டில் அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடிய காலம் வருகின்ற போது அது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய முதிர்ச்சி இந்தியாவுக்கு வெளிக்காட்டுவதாக இருக்கும். அத்தகைய வாய்ப்பு வர வேண்டும். வருவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். இல்ல, அவங்களுடைய தலைவர்களை மட்டும்தான் தலைவர் சந்தித்தார். அவங்க மற்ற கட்சியை பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. வேற ஏதாவது இல்ல, அவர் எங்களுடைய கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டு ஒரு 5-6 மாதங்கள் முன்பே யாருக்கும் தனிப்பட்ட தொழில்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பத்தி யாரும் கருத்து கூறுவதற்கான உரிமை இல்லை. அவர் எங்களுடைய கட்சியுடைய இதுல பேச்சாளராக ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே வந்து நியமிக்கப்பட்டு விட்டார். ஸோ அதுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது மக்கள் நல திட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது என்னென்ன திட்டங்கள் பற்றிதான் கண்டிப்பா எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்கள் நல திட்டங்கள் கண்டிப்பாக தொடரும் என்பதை அங்கே தெரிவித்தார். வேற எங்கேயுமே இங்க பாருங்க, எங்களுக்கான எங்களுடைய கூட்டணி கட்சிகள் யார் ஆதரித்ததோடு சேர்த்து எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது சட்டசபையில். எங்கேயும் குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட தலைவர் அதையும் சட்டப்பேரவை சொல்லியிருந்தாரு. இது குதிரை வேகத்தில் தான் செயல்படும் அரசை தவிர குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அவசியமே இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து எங்களுடைய அரசு தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு, மக்கள் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வாக்களித்துள்ளனர். எங்கேயும் யாருக்கும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுக்கான அரசு, வேற எந்த மாற்றங்களும் இல்ல. யார் யாரெல்லாம் எங்களுடைய தலைவர் எல்லா கட்சி தலைவர்களையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்தார். சோ அந்த அடிப்படையில சந்தித்தாரை தவிர்த்து நீங்க மற்றபடியான இந்த எந்த குதிரை பேரமும் யாரிடமும் வந்து தவறான வழியில் நாங்கள் வந்து ஆட்சியை கோருவதற்கான எந்த எண்ணமும் இல்லை. இன்று தமிழ்நாடு சட்டசபையில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தூய்மையான நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள் பூரண மதுவிலக்கு, போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, இடப்பங்கீடு போன்ற நீர் மேலாண்மை, விவசாயத்திற்கு முன்னுரிமை, தமிழுக்கு முன்னுரிமை, இளைஞர்களின் வேலை வாய்ப்பு,
தனியார் நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வது 80% உறுதி செய்ய வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. 75% தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி உறுதி செய்ய வேண்டும் என்பது ஆளுகின்ற தமிழக அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இப்படி பல நிலைப்பாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடுகள் ஆளுகின்ற தமிழக அரசின் நிலைப்பாடுகளும் பெருமளவு ஒத்து இருப்பதால் நாங்கள் இன்று நம்பிக்கை தீர்மானத்திற்கு நடுநிலைமையாக இருந்துவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலைமையாக இன்று அவர்களுக்கு இருக்க நல்ல ஆட்சி தர வேண்டும் என்பதற்காக, தமிழக மக்களின் நலனுக்காக நல்ல ஆட்சி தொடர வேண்டும், தூய்மையான ஆட்சி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடுநிலைமையாக இருக்கிறோம்.